ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ல் ஒரு முக்கோண காதல் இருந்தது அப்படின்னா, அது அரோரா, கம்ருதீன், விஜய் பார்வதி கிட்ட தான் இருந்தது. அதில் வந்து அப்பப்போ கம்ருதீன் வந்து விஜய் பார்வதினால அரோரா கிட்ட பேசுகிறத அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பேருக்கும் நடுவில் ஒரு மைல்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது நம்மளால கவனிக்க முடியும். துஷார் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமேலு அரோராவுக்கும் கம்ருதீனுக்கும் நல்ல பாண்டிங் இருந்தது. அதுக்கப்புறமேலு கம்ருதீன் வந்து விஜய் பார்வதி கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்து, அதுக்கப்புறமேலு அது லவ் வரைக்கும் டெவலப் ஆச்சு. ஆனா, அது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், அது நல்லாவே நமக்கு ஏன்னா அவங்க 2 பேருமே அடல்ட். அதனால அவங்களுக்குள்ள இருக்கிறது லவ் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. ஆனா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்ச உடனே அரோரா குடுத்த இன்டர்வியூல ஒரு எமோஷனலா ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "கமருதீன நான் ரொம்ப மிஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, பிக் பாஸ்ல ஒரு இடத்துல இந்த பேட் டச் விஷயம் ரொம்ப பீக்குக்கு வந்தப்போ, அரோரா வந்து ஒரு விஷயம் கமருதீன் மேல சொல்லியிருப்பாங்க. அந்த பையன் மேல ஒரு பேட் நேம் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் விஜய் பார்வதி குடுத்த அப்புறம் தான் எனக்கு மூச்சே வந்தது. ஏன்னா, அவன் வாட்டெவர் என்கிட்ட பேசட்டும், பேசாத இருக்கட்டும். ஆனா, அவனுடைய லைஃப் வந்து இங்கருந்து வெளியில போனதுக்கு அப்புறமேலு ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வுமனால அவனுடைய லைஃப் வந்து ஒரு ஒரு மு ம் முட் மு முடிஞ்சிரும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுனேன். ஆனா, இப்போ விஜய் பார்வதி அது குடுத்த அந்த கிளாரிஃபிகேஷன் அந்த பேட் டச் விஷயத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரோரா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்போலருந்தே நல்லா தெரியும் அவங்க கம்ருதீன் கூட எந்த அளவுக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. கம்ருதீனும் சரி, அரோரா, கானா வினோத் 3 பேருமே நல்ல ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்க அந்த லாயல்டிய பார்த்து ரொம்பவே ஒரு அ இதா இருக்கும். ஏன்னா கானா வினோத் அப்புறம் கம்ருதீன் 2 பேருமே அவ்ளோ ஒரு நல்ல பாண்ட்ல இருந்தாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அரோரா இன்டர்வியூல வந்து இந்த மாரி நான் கம்ருதீன மிஸ் பண்றேன் அப்டின்ட்டு சொன்னது வந்து அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து கால் பண்ணியிருக்கிறாரு. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அரோரா நீ வந்து அந்த சென்ட் ஆஃப் பண்றதுக்கு நீ கூட வரலல்ல. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த விஷயத்தினால தான் நான் உனக்கு கால் பண்ணல. ஏன்னா எல்லாரும் நெறைய மோட்டிவ்க்காக உள்ள வந்திருக்கலாம். ஆனா நீ ஒருத்தி மட்டும் தான் என்னோட இமேஜ மாத்தணும். எனக்கு அந்த இமேஜ் வேணாம், பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்த. ஸோ எனக்கு அந்த விஷயம் உன்கிட்ட ரொம்ப புடிச்சிருந்தது. அதே மாரி நீ சொன்ன மாரியே இப்ப செஞ்சுட்ட. கிட்டத்தட்ட 100 டேஸ் உள்ள இருந்து, நீ டாப் 4 ஃபைனலிஸ்ட் ஆயி நீ வெளில வந்திருக்க. இது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ஃபேமிலிய விட்டுட்டு வந்த ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு நிக்கிறது, ஒரு கேம் ஷோவ முடிச்சு வெளில வர்றது வந்து ஸோ இட்ஸ் இட்ஸ் நாட் அ இட்ஸ் நாட் அட் ஆல் அ பிக் திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. கமருதீன் என்ன சொல்லியிருக்காருன்னா, "உன் லைஃப் வந்து நல்ல ஒரு பெர்சன் கூட அமையும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி அரோராவும், "நீ இதுக்கு மேல ஸ்டார்ட் பண்ண போற அந்த நியூ லைஃப்க்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் குடுத்துருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ட மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.